வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி 2026ஆம் வருஷம் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள வாரம். இந்த மாத கடைசியும் அடுத்த மாத ஆரம்பமும் அடுத்த வருஷத்துடைய ஆரம்பமாகவும் அது அமையிறது. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டில் ப்ரெஷர் இருக்கும். இருந்தால் கூட ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிற புது வருஷம் அப்படின்ற ஒரு எண்ணமும் கூடவே இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம மைண்டில் வரக்கூடிய காலம் எப்படி இருக்குமோ, என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு டென்ஷன், இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல கிரகங்கள் பார்த்திங்கன்னா போய்ட்டு 6ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் எல்லாம் 6ஆம் வீட்டில் கூட்டணி. அப்போ என்ன மனசில் இருக்கும், இவனால் எனக்கு இந்த வருஷம் பிரச்சனை ஆகிடுமா, இவனால் பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு நிலை. இந்த வாரத்தில் ஓரளவுக்கு உங்கள் மூடை ஆஃப்செட் பண்ணலாம். ஒரு பக்கம் கான்ஃபிடென்ஸும் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த நெகட்டிவ் இது அதாவது சொல்லுவாங்க ஒரு ஸ்வாட் அனாலிசிஸில் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது, த்ரெட்டும் இருக்கு, அது போன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். எல்லாமே விலகக்கூடிய காலமும் வருகிறது அப்படின்னு உறுதியாக நம்புங்க. தை மாதம் சிறந்த மாதம். அதனால் தைரியமாக சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள் இந்த வருட தொடக்கத்தை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.